அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் நம்மளோட காவேரி க்யூட்டான சண்டைங்க செம்மையாக இருக்குது அப்படிங்கிறதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இன்னைக்கு பார்த்தீங்களா பொய்க்கோழி அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா வந்து நீ எதுக்கு கிச்சு கிச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்க, வா நீ பேசாமல் இரு அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா வந்து அரலூசு முக்காலூசு ஆர்வ கோளாறு எல்லாம் தாண்டி நிறைய புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. செம்ம சூப்பரில் பயங்கரமாக இருக்குது. இதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ பண்ணணுங்க. அந்த அளவுக்கு வந்து ஆர்வ கோளாறு. இப்போ பாய்சன் அப்படிங்கிறது எல்லாம் வந்து செம்மையாக வந்து க்யூட்டாக வந்து விஜய் பண்ணிகிட்டு இருக்கார். நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. அதை காவேரி பயங்கரமாக ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர உண்மையான விஷயமே. அவ்வளோ க்யூட்டாக இப்போ ஸ்டுடியோவில் வந்துட்டு கங்காட்ட வந்து கோதாவரி உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் இல்லையா. அப்போ வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் இப்போ நடக்காது, இப்போ கிளம்புங்க அப்படின்னா, எதுக்கு கீச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்க, கம்முன்னு இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறமா வந்து பொய்க்கோழி பொய்முட்டை பேசுபுறம் பொய் அப்படின்னு காவேரியை வந்து சும்மா ஃபன் பண்ணுற மாதிரி கலாய்க்கிறாரு. செம்மங்க. அதில் குமரன் நடுவில் மாட்டிக்கிட்டு திருக்குன்னு முழிக்கிறாருங்க. என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அங்கே வீட்டில் அடுத்த நாள் பாருங்களேன், பயங்கரமாக கிச்சு முட்டுறாரு. சூப்பராக இருக்கும் பாருங்களேன். நாளைக்கான எபிசோடு செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அதில் வந்து காவேரி யார் ஏன் கனவாக இருக்குமோ அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது கனவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, நிஜமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். காவேரி கிச்சனில் இருக்கும்போது யாரும் இல்லாதப்போ வந்து கண்டிப்பாக வந்து வரப்போகிறாரு, வந்து காவேரிக்கு வந்து சாக்கு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தான். அவங்க கரண்டியை கையில் வச்சுருக்காங்க, சூடு வச்சுருவேன் அப்படிங்கிறாங்க. அது செம்மையாக இருக்குங்க. செல்லமாக சண்டை போட்டுக்கிறாங்களே, அது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ நல்லா இருக்குது. விஜய் காவேரியோடது நாளைக்கு செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சின்ன விஷயங்கள் க்யூட்டாக பண்ணுறாங்களே, அது செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆர்வ கோளாறு பொய்க்கோழி இன்னைக்கு செம்ம இதை பிடிச்சிருக்காருங்க. கீச்சுன்னு கத்தாத பொய்க்கோழி அப்படிங்கிறாரு. காவேரி கரெக்டு தானே, கிளம்புங்க அப்படிங்கிறாங்களே. அதனால தான் அவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி சூப்பராக வந்து ஃபன் பண்ணுறாருங்க. செம்மையாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட அதாவது ரைட்டரை எழுதுகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் அப்பப்போ டச் பண்ணுறாங்க இல்லையா, அது நல்லா இருக்குது, காமெடியாக இருக்குது. எல்லாமே மென்ஷன் பண்ணி சொல்கிறதுனால அவ்வளோ அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து செம்மையாக ஹாப்பியாக எழுதுகிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக எழுதியிருக்காங்க. எழுதுனவங்களுக்கு செம்ம நன்றி. இந்த மாதிரி டைலாக்லாம் வந்து தான் பயங்கரமாக ரீச் ஆகும். இப்போ பஞ்சு டைலாக்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பஞ்சு டைலாக் அப்படின்னு என்னோட புரிதல். அந்த மாதிரி வந்து சூப்பராக வந்து விஜய் பேசுகிறார் இல்லையா. நிறைய விஷயங்கள் வந்து காவேரி கிட்ட வந்து பேசுகிறாரு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வந்து நிறைய அதை சொல்லிட்டு அந்த அரலூசு அரலூசு இல்லை முக்காலூசு அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா வந்து ஆர்வ கோளாறு அப்படிங்கிறது அதெல்லாம் நிறைய ட்ரெண்ட் ஆச்சு இல்லையா. அது மாதிரி இந்த பொய்க்கோழியும் கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆகும். அதே மாதிரி புழுகு முட்டை அது ட்ரெண்ட் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நிறைய விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகும். என்ன சொல்கிறீங்க மக்களே, செம்மல்ல பட்டையை கிளம்பிட்டு இருக்காங்க.